Hi, my dear beautiful peoples, my dear beautiful children, at the same time, my dear beautiful and beautiful, the great viewers. Yes, be strong, take care, stay blessed. Have a nice day. வியூவர்ஸ் இல்லைன்னு வைங்களேன், நான் இங்கே உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருவர் அல்லது 2 பேர் அல்லது 4 பேர் 4 பேர் பார்த்தா கூட போதுங்க. 4 கோடி பேர் பார்க்க வேண்டாம். செத்தா 4 பேர் தான் வருவான், புரியுதுங்களா? அதுக்கு மேலே வரவெல்லாம் போலியானவர்கள். அதுக்கு மேலே வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் 4 பேர் தான் தேவை. உண்மையானவர்களுக்கு அந்த 4 பேர் தான் இருப்பாங்க. பாரதி இறந்து போனப்போ 13 பேர் தான் இருந்தாங்க. ஆமாம், புரட்சி கவி பாரதியில் சுப்பிரமணிய பாரதி பாண்டிச்சேரியில் அவர் இறந்தப்போ 13 பேர், பயங்கரமான மழை, 13 பேர் தான் இருந்தாங்களாம். வெளிப்பட்டது நானாக கூடவா போய் படுத்திருந்தேன், அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்ட விஷயத்தை, படித்த விஷயத்தை, பார்த்த விஷயத்தை ஆமாம் பேசுகிறேன். நான் போய் யார் கூடையெல்லாம் வாழ்ந்து பார்க்கல. ஏசுநாதரை பார்த்து பேசுகிறேன். ஏசுநாதர் கூட போய் வாழ்ந்தேன்னா என்ன? சேரன் சோழன் பல்லவங்கள்ல ஒன்று எவனையோ பற்றி பேசுகிறான். அவங்க கூடலாம் போய் சோறுதுணுன்னா என்ன? அம்மா எவனோ ஒருத்தர் சொன்னான், அதை நான் கேட்டேன். ஆமாம், அவன் கேட்கும்போதே அதில் ஒரு 50% பொய் இருக்கும். அப்படி தான் அவன் கேட்டிருப்பான். அவன் எங்கிட்ட சொல்லும்போது அதில் ஒரு 10% பொய்யை சேர்த்து சொல்லுவான். இப்படியே ஒருத்தன் போய் அது எங்கிட்ட வந்துடுது. எங்கிட்ட வந்தால் நானும் அதில் ஒரு 10 பொய்யை சேர்த்து தான் சொல்கிறேன். இங்கே எங்கேயுமே உண்மை என்பது இல்லை. உண்மைக்கும் அந்த வாழ்வுக்கும் வெகு தொலைவு, புரிஞ்சுங்களா? உண்மை இருக்குதுல்ல, உண்மை மெய்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதை மெய். ஆமாம், மெய் என்றால் இந்த இதே அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அறிவு, அழகு, இழகு எல்லாத்தையும் கூட மெய் என்று அது பொருள்படும் சொல்லலாம். ஸோ ஓகே, வல்லன்னு நான் பேசுறது உங்கள் எல்லாருக்கும் கோபத்தை தரும், எனக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் என்ன இந்த ஆள் சாபம் விட்டு நேருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு அது. ஆமாம், எப்போ பார்த்தாலும் நம்ம பெரிய மயிருவேன் சாபம் விட்டு நேருகிறான். அப்படி இல்லை. சாபம் என்பது ஏன் தெரியுமா? யார் தெரியுமா? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது தெரியுமா? யாருக்கு அந்த தகுதி இருக்குது தெரியுமா? எந்த தவறுகளையும் செய்யாதவர்களுக்கு அந்த சாபம் விடக்கூடிய தகுதி இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பழைய இந்த சித்தன் கித்தன் அகத்தியரை அந்த தவமெல்லாம் இருப்பான். திடீர்னு தவம் கலைஞ்சிரும். எவனோ போய் கையை பிடிச்சி இழுத்துடுவான். இல்லைன்னா அந்த மேனகாவை எவரோ ஓட்டி இருக்கிறான். மேனகா, ஊர்வசி, விஸ்வாமுதிரரா யாரோ ஒருத்தவன் அவனை லவ் பண்ணி காதல் பண்ணி அப்படியே அந்த இதில் கலைச்சி கூட்டின்னு போயிட்டாள். அப்படிலாம் கூட்டின்னு போவாங்க. பெண்கள் தான் இந்த உலகம். என்னை பொறுத்த வரை பெண்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆமாம், நான் சிறு வயதிலிருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். 7 வயதிலிருந்தே நான் இன்று வரை உழைப்புக்கு மரியாதை கொடுக்குறவன். நான் உழைப்பு இருக்கு இல்லையா, உண்மையான நேர்மையான கடினமான உழைப்புக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். சிறு வயதிலிருந்து 7 வயதிலிருந்தே என்னென்னமோ வேலைகளுக்கு நான் போயிருக்கிறேன். பயங்கரமான கடுமையான எல்லாம் கக்கூஸ்கள் இருந்து காவாபார்கள் இருந்து என்னென்னமோ அந்த வேலை இந்த வேலை எவ்வளோ கொளுத்து வேலை கிழத்து வேலை எவ்வளோ வேலை. அப்போ எங்கேயோ எவ்வளோ வேலைகளுக்கு நான் போயிருக்கேன். ஸோ நான் எதுக்கு சொல்ல போகிறேன்னா, இப்போது இந்த 60களில் நான் 63 பிறந்தேன். நான் 1963 பிறந்தேன். அப்போது 1960 இருக்கு பார்த்தீங்களா? அப்போ பார்த்தா வேர்ல்டுடைய பாப்புலேஷனே 3 பில்லியனோ என்னமோ தான். வேர்ல்டு இருக்கிற வேர்ல்டு உடைய பாப்புலேஷனே 3 மில்லியனோ சம்திங். அவ்வளோதான், 3 மில்லியன். சாரி பில்லியன், நாட் மில்லியன், பில்லியன். ஓகேவா? அப்போது அதே மாதிரி தான் நம்ம நான் பிறந்த அந்த 1963 காலகட்டங்களில் இந்தியாவுடைய மக்கள் தொகை 44 கோடி தான் இருந்தது. ஹவ் மச்? 44 crores. அவ்வளோதான். இந்தியாவுடைய மக்கள் தொகையே 44 கோடி தான் இருந்தது. If you want to know that, you just go check it in the கூகுளில் போய் கேட்டு பாருங்கள், அது சொல்லும்.
அப்போது இன்றைக்கி எவ்வளோ 140 கோடி. இந்தியாவுடைய பாப்புலேஷன் இன்றைக்கி எவ்வளோ 140 கோடி. இதே 1960களில் வெறும் 44 கோடி. அப்போது இந்த மக்கள் தொகை என்பது எப்படி இருக்குது? கொசு முட்டை போட்டு உற்பத்தி பண்ண மாதிரி இருக்குது. கொசு உற்பத்தி ஆன மாதிரி இருக்குது. கொரோனா வைரஸ் எவ்வளோ குயிக்காக எவ்வளோ வேகமாக போகும் அந்த மாதிரி இங்கே புலப்பெகிற இயந்திரம் இருக்குதுல்ல, மிஷின், பெண்களுடைய கர்ப்பப்பை இயந்திரம், மிஷின் மேன், எந்த அளவுக்கு பெற்று தள்ளி இருக்குது பார். எவ்வளோ பெற்று தள்ளி இருக்குதுப்பா. இதுக்கு அடையாளங்கள் இருக்கும், அடையாளங்கள் இருக்காது. அடையாளங்கள் இருக்கும் மீன்ஸ் வாட்டேதாப்பா ஜாதி சான்றிதழ், அந்த சான்றிதழ், அதே லொசுக்கு இவர் தான் அப்பா இவர் தான் அம்மா, அப்படி அடையாளங்கள் ஒரு 10% தான் இருக்கும். 10% தான் இருக்கும். குடியுரிமை சட்டம்னு இவங்க ஏன் வந்து தடுக்கிறாங்க? எல்லாத்தையும் கேட்டால் பேப்பர் இருக்காது, பிறந்த தேதி இருக்காது, பிறந்த மாதம் இருக்காது, பேர் தெரியாது, அப்பா பேர் தெரியாது, அம்மா பேர் தெரியாது, பேப்பர் இருக்காது, ரேஷன் கார்டு இருக்காது, எந்த கார்டுமே இருக்காது. பரவாயில்ல, இப்போ ஏதோ ஆதார் கார்டுன்னு ஒன்று வந்ததுனால இப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியுது யார் யார் என்ன ஏது ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம உணர முடியுது. ஆமாம், அப்படி பார்க்க போனால் 100%த்தில் ஒரு 10% தான் அடையாளங்கள் இருக்கிறது. மற்றவைக்கு அடையாளங்கள் இல்லை. தட் மீன்ஸ் நோ முகவரி, அட்ரஸ் இல்லை. இதுதான், அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பாப்புலேஷன் ஆனது இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துச்சு. கரண்ட் பில் பார்த்தா, ஆமாம், அப்படி ஏறிச்சு கரண்ட்டு பில், கரண்ட்டு பில் அந்த மாதிரி ஏறிச்சு. 4 நாளைக்கு முன்னாடியே ஏற்றிட்டாங்க. ஸோ இனிமேல் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், அதாவது மைடியர் போர்டு பேப்பர்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுங்கள், கரண்ட்டு பில்லு கட்டணும்ல, காசு வேணும் இல்லை, உங்கள்கிட்ட வேலையும் இல்லை, வீட்டில் பொருளும் இல்லை, எதுவும் இல்லை. பேசாமல் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்களா, 4 பேரும் போய் சேட்டு கடையில் உக்காந்துக்குங்க. சேட்டு கடையில் போய் சேட்டு எங்ககிட்ட நகை நட்டுலாம் ஒன்றும் இல்லை, அடமானம் இருக்கிறதுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம், எங்களை அடமானம் எடுத்துக்கோ சேட்டு. நாங்கள் மாடு மேய்க்கிறியா, ஒட்டகம் மேய்க்க சொல்கிறியா, ராஜஸ்தானுக்கு போக சொல்கிறியா, ராஜஸ்தானில் ஏதாவது உனக்கு தான் நீ நிறைய காசு வச்சுருக்கிறியா, பணம் வச்சுன்னு இருக்கிறியா, எங்களை அங்கே எங்கேயாவது அடிமை ஆகிடு, இப்போ கரண்ட்டு பில்லு கட்டலைன்னா எங்களை புஷினுக்கு போயிடுவான் சேட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் சேட்டு கடையில் எல்லோரும் உக்காந்துட்டு சேட்டுக்கிட்ட நீங்கள் அடமானம் ஆகிட்டு சேட்டு காசை கொடுப்பான், வாங்கிட்டு கரண்ட்டு பில்லை கட்டுங்க. ஓகேவா? ஸோ அவங்க மேடியார் போர்டு பேப்பர்ஸ் இதுதான் வளர்ச்சியா? இதுக்கு பேர் வளர்ச்சி அல்ல. இதுக்கு பேர் வளர்ச்சி அல்ல, நிகழ்ச்சி, இறப்பு, நடைபிணம். ஆமாம், உயிர் இல்லை. அதனால தான் எல்லாம் வேகமாக ஓடுறான், அவசரமாக ஓடுறான். பார்த்தீங்களா, மெயின் ரோட்டில் அங்கே இங்கே சந்தில் பொந்தில் ஒரு ரூல்ஸ் அவேர்னஸ் எதுவுமே கிடையாது. அவன் மேலே மோதுறான், வண்டியில் அவன் மேலே மோதுறான், அவன் எப்படி மோதுறான். நோ டிராஃபிக் கண்ட்ரோல்ஸே இல்லை முதல்ல. அப்புறம் டிராஃபிக் கண்ட்ரோல்ஸ் வந்து என்ன பண்ண போகுது? ஸோ மைடியர் போர்டு பேப்பர்ஸ், நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போனவன். நிறைய இன்னைக்கு நேற்று இல்லை, 61 வயசு ஆகுது. இந்த குறைஞ்சபட்சம் ஒரு 45 வருடங்களாவது என் கண்கள் பார்த்தது எல்லாமே கண்ணீரை மட்டும்தான். என் கண்கள் அல்லப்பா, ஊரார்களை நான் சுற்றி வந்தோம். இந்த கருணாநிதி ஏதோ ஒரு திரு ட்ரெயினில் வந்ததா சொல்லுவாங்க. கருணாநிதி இல்லை, நானும் அப்படித்தான். சிறு வயதில் வந்து எனக்கு அப்பா அம்மா கிட்ட கோவம் வந்துடும், சண்டை வந்துடும். அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் வீடு விட்டுட்டு வெளியில் போயிடுவேன். எனக்கு அப்போ வந்து மத்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்து கொண்டு வைத்திருக்கிற இந்த ரயில் இருக்கிற ட்ரெயின், அந்த ட்ரெயின் தான் எனக்கு வந்து உற்ற துணை. ஆமாம், மிகப்பெரிய துணை எனக்கு யார் என்றால், மிகப்பெரிய பாதுகாவலன் எனக்கு யார் என்றால், மிகப்பெரிய அற்புதமான செழிப்பு மிக்க ஒரு கடவுள் ஏழைகளுக்கு இருக்கிறானே என்றால், வீட்டு ஓடணும்னு நினைக்கிறான் பாரு, சனியம் முடிச்சவங்க யார் தான் வேடா அப்படின்னு ஓடணும்னு நினைக்கிறான் பாரு, அவங்க இருக்கு. எல்லாருக்கும் வந்து குலதெய்வமாக இருப்பது ரயில் தான், ட்ரெயின். ஆமாம், சிக்குப்புக்கு ரயிலு, சிக்குப்புக்கு ரயிலு ஓடுது நாகூர்மையில், அந்த மாதிரி ரயில் தான். நம்ம அப்படியே ஏறிப்பேன். காசுன்னா எனக்கு காசு, பிச்சை எடுத்து துண வேண்டியது தான். ஆமாம், அப்படியே போட்டுருக்க சட்டையோடு அப்படியே போய் ட்ரெயினில் ஏறி உக்காந்துக்க வேண்டியதுதான். அது எங்கேயாவது கொண்டு போய் விடுவாங்க, இறங்கிக்க வேண்டியதுதான். எப்பயாவது பசிக்க கையை நீட்டினா எவனா அதாவது கொடுப்பான், சாப்பிட வேண்டியதுதான். அப்படித்தான் என் வாழ்க்கை பயங்கரமாக இருந்தது. ஆமாம், நம்ம அப்படி நடந்து போயிட்டே இருப்பேன். காடு மேடு பள்ளம் கிள்ளம் மலை கிளம் எதுவுமே தெரியாது. சிறு வயதில் சொல்கிறேன், இப்போ இல்லை. இப்போ ஐம் ஹாப்பி வித் மை செல்ஃப். இப்போ ஐம் ரியலி ஐம் ஹாப்பி வித் மை செல்ஃப்.
என் ஃபேமிலியோடு நல்லா இருக்கேன். எங்கள் அம்மா சம்பாரித்து வச்ச வீடு, நான் சம்பாதிக்கல, எங்கள் அம்மா சம்பாரித்து வச்சுது. சரி, அது அப்படி உக்காந்து உங்களை காண்டி வச்சுன்னு இருக்கிறேன். அவ்வளோ. ஸோ மேரியட் போர்ட்ஃபோலியோ பேப்பர்ஸ் எனக்கு நான் சிறு வயதாக இருக்கும்போதே, தட் மீன்ஸ் எனக்கு ஒரு 5 வயசு 6 வயது இருக்கும் பொழுதே சமுதாயத்தில் வந்து சின்ன குழந்தைங்க, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க, அதாவது என் வயது உடையவர்கள் வந்து பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அந்த காலத்திலேயே. ஆமாம், என் கூட நானே என் ஃப்ரெண்டு அந்த காலத்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு பையனை பார்த்தா காணாமல் இருக்கும். பார்த்தா ஒரே சமவெளியாக இருக்கும். ஒருங்க வந்து நிறைய செடிகள் கிடிகள்லாம் வளர்ந்துருக்கான். அந்த கிழவன் எவனாவது அந்த சின்ன பையனுக்கு கிழப்பையன் சாவர கிழப்பையன் எவனாவது அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய், அந்த என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் அந்த புதரில் வச்சு பாலியல் தொல்லை கொடுத்து கொண்டு இருப்பான். நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். 1 2 3 4 அல்ல, ஏன் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆமாம், விருதாச்சலத்தில் ஒரு தடவை பாதிக்கப்பட்டேன், கடலூரில் ஒரு தடவை பாதிக்கப்பட்டேன். சிறு வயதில் சொல்கிறேன். இப்படி அந்த காலங்களிலேயே கொடுமை பிடித்த கொடூரங்கள், பாவ கொடூரங்கள் அந்த காலத்திலேயே. எப்போ 45 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறேன். அப்படி என்றால் அன்னைக்கு இப்படின்னா அதே மாதிரி இன்னைக்கு 100 மடங்கு அதிகமாக இருக்குது. நான் சொன்னேன் 60களில் இந்தியாவின் பாப்புலேஷன் 44 கோடி, இன்னைக்கு 140 கோடி. அப்போது மக்கள் தொகை எப்படி பெருகிறதோ அதே மாதிரி குற்றங்களும் 100 மடங்கு அதிகமாக பெருத்துடித்து ஓடுகிறது. இமயமலையை விட மிக உயரத்தில் பாவமும் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறது. உலகம் முழுக்க உலகத்தில் ஃபேஸ் உயரமானது இது இமயமலையா? அதை காட்டிலும் மிக உயர்ந்த அளவில் மொத்த உலகில் குற்றங்கள் பயங்கரமாக இருக்குது. இந்த குற்றங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும், அழியணும். அதுக்குண்டான நாள் நெருங்க விட்டது. ஜீசஸ் வராருன்னு 2000 வருஷமாக சொல்கிறாங்க. இந்த கல்கியும் அப்படி தான் சொல்லின்னு இருக்கிறாங்க. ஏதோ 10வது அவதாரமாக அவர் அந்த மாதிரி ஏகப்பட்டதான் சொல்கிறான். நான் தான் கடவுள், நான் தான் ஜீசஸ், நான் தான் நபிகள் நாயகம், நான் தான் அவர். அவரா ஜட்டி? அவர் எதா ஆகுறது? ஜட்டியை தான் ஆகணும். ஆமாம், வேற எதாவது ஆகுறது இல்லை, அவள் பாவாடையை தான் ஆகணும். அட போகலாடே. சரி, ஓகே. ஸோ திஸ் இஸ் த வேர்ல்ட். இது நான் என் கண்கூடாக ஏகப்பட்ட கேவலமான விஷயங்களை நான் பார்த்துருக்கிறேன். அதை தாங்க முடியல. ராத்திரியில் கனவுகளாக வந்து என்னை அப்படியே சீரழிக்குது. அதனால தான் சரி கேட்டால் கேளுங்க, கேட்காட்டினா போங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ரிலாக்ஸேஷனுக்காக, என்னுடைய மன நிம்மதிக்காக நான் இந்த மாதிரிலாம் சில விஷயங்களெல்லாம் சொல்கிறேன். அதில் சாபம் அதிகமாக இருக்குது. அது நானே நினைச்சு சில நேரங்களில் கவலைப்படுறேன். ஏண்டா ஜான் பாஸ்கோ இந்த மாதிரி சாபம் விடுற, கொஞ்சம் சாபத்தை கட்டு பண்ணுடா, சாபம் அவ்வளோ விடாதடா சொல்லி நான் எனக்கு நானே பேசி பார்க்கிறேன். இருந்தாலும் என்னை மீறி, என்னை அறியாமல் அது வந்து வெளியில் வந்து உழுது. அப்படி வெளியில் வந்து விழும்போது நான் வந்து அதை நினச்சி கவலைப்படுறேன். அதுக்காக ரொம்ப நேரம் நான் கவலைப்படுறது இல்லை. ஏன்னா ரொம்ப கவலைப்பட்டால் என் ஹார்ட் வீக் ஆகிட்டு என் ஹார்ட் வெடிச்சு போயிடும். உள்ளுக்குள்ளேயே விஷயங்களை வச்சு தேக்கி வச்சு அதை சின்ன கோலி குண்டு சைஸில் இருந்து அப்படியே அணுகுண்டு சைஸுக்கு மாறி ஒரு நாள் இந்த இதயம் வெடித்து சிதறி விடும். அப்படி ஒரு வழி எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தான் சரி என்னமோ நல்லதோ கேட்டதோ ஆமாம் சொல்லி விட்ருவோம். என்ன பிரச்சனை வருமா? என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை வந்துடும், உயிர் போயிடுமா? போனால் போயிட்டு போகுது, மயிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு பேசிக்கொண்டே இருக்கிறேன். இதுதான் என்னுடைய விஷயம். என்னுடைய நான் பேசணுன்னா நிறையா பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பேப்பரில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எல்லாமே போர் அடிக்கிற விஷயம் தான். ஏற்கனவே நான் உங்களை ரொம்ப நிறைய போர் அடிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படியே வந்து இன்றைக்கி இதோட நிறுத்திட்டு வழக்கம் போல் எனக்கு பிடித்த ஒரு பாடல் அதை நான் பாடிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஓகே, மேடியர் போர்ட் பேப்பர். ஸோ நம்ம வீடியோவில் போகலாமா, சாங் உள்ள போகலாமா? அப்போ இவ்வளோ நேரம் இருக்குது இந்த வீடியோ இல்லையான்னு கேட்காதீங்க. நீங்கள் அந்த மாதிரி நக்கல் கேள்வியெலாம் கேட்பீங்க, எனக்கு தெரியும். உங்களை ரொம்ப நல்லா நான் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ டோன்ட் ப்ளே வித் மீ மை டியர் போர்ட் பேப்பர். டோன்ட் ப்ளே வித் மீ. ப்ளே பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, we are all in the we are all in the same boat. நம்ம எல்லாரும் ஒரே போட்டில் தான் போகிறோம். எப்போ வேணாலும் புயலில் மாட்டிப்போம், எப்போ வேணாலும் கவிழ்ந்து விடுவோம், எப்போ வேணாலும் இறந்து விடுவோம். ஓகே,
எப்போவுமே ஜான் பாஸ்கோ நெகட்டிவாக பேசுகிறான்னா, நெகட்டிவ் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் என்பது உன்னை நீ யார் என்றே தெரிந்து கொள்ளாத அளவுக்கு கேவலமாக இருக்கும். நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். ஆமாம், உனக்கு குழந்த பிறக்க போகுது அப்படின்னா டாக்டர் நீ நெகட்டிவ்னு சொன்னால் தான் பெண்ணே. ஆமாம், நீ நெகட்டிவ்னு சொல்லணும். பாசிட்டிவ்னு சொன்னால் நீ வேஸ்ட்டு, தாய்மை இல்லாதவள், மலடி, அப்படி தான் பொருள் ஆகும். ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். ஆமாம், புரியுதா? ஸோ இப்போ ஏ சோக கதைய ஏ சோக கதையும் தாங்காது வேணாம். என் சோக கதை உங்களுக்கு எதுக்கு? எல்லாருக்கும் சோக கதை இருக்குது. Everybody having their own sorrowful stories. ஆமாம், குற்றுமையான கதைகள். ஆமாம், உலகில் உள்ள 800 கோடி பேருக்கும் அந்த சோக கதைகள் இருக்குது. ஸோ அப்படியே அந்த சோகத்தை விட்டு நம்ம வெளியே ஏறி ஒரு பாடலுக்குள்ளார போயிடுவோமா? ஓகே, ப்ளீஸ் கம், let's into the song. Come on man. பாட்டுக்குள்ளார போவோம். ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம், இதுதான் வாழ்க்கை. நேற்று இறந்து விட்டது, நாளை பயம். இன்று செமையா ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு அப்படி தூங்கிடலாமா? அப்படியே தூங்கிடும். நம்ம தூங்கலாம், அது தூக்கிட்டு போயிடும். மாடியார் பியூட்டிஃபுல் பர்பஸ். அப்படியே சிஸ்கமான் எல்லாவற்றையும் மறந்து விட்டு அப்படியே ஒரு ஆங்கில பாடல், தமிழ் பாட்டையே வாசிக்கிறான் இவன். இது ஆங்கில பாடலாக சாவடிக்க போகிறான் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டீங்களா? எஸ், தட்ஸ் கரெக்ட். உண்மைதான். எஸ், ஓகே. வில் கோ இன்சைட் டு தி சாங். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஏபா, ABBA, ஏபா 1972களில் தீஸ் பீப்புள்ஸ் ஆமாம், இவங்கெல்லாம் வந்து ஆல்பம் கிரியேட்டர்ஸ். இவங்களுக்கு முன்னால் ரொம்ப பேர் இருந்தாங்க. உங்களுக்கு பேர் கார்பெண்டர்ஸ், நிறைய பேர் கார்பெண்டர்ஸ், எல்விஸ் பிரிஸ்லி, பீட்டில்ஸ், ஜிம்பரஸ், ஏகப்பட்டவங்க. இவர்களுக்கு முன்னால் ஏகப்பட்ட அவங்க ஆல்பம் மேக்கர்ஸ் லட்சக்கணக்கானவங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் போய் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஐ லவ் தீஸ் பீப்புள்ஸ். யார்? இந்த ஏர்பாஸ் இருக்காங்களா, ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழு, அது குரூப், அது பேண்டு. ஸோ இவங்களுடைய சாங்லாம் பிரமாதமாக இருக்கும். ஆமாம், ஐம் அ ஃபேன் ஆஃப் தெம். நான் வந்து பயங்கரமான ஒரு ரசிகன். நம்ம உலகத்தில் ரசிகனாக இருக்கணும், அவன் தான் சிறந்தவன். ஆமாம், தொழிலாளி இளாளி முதலாளி இல்லை, இப்போ ரசிகன் எவன் ஒருவன் சிறந்த ரசிகனோ அவனே இந்த உலகை ஆளுவதற்கு தகுதி பெற்றவன். ரசிக்க தெரியாதவன் செத்துருங்க. எங்கேயாவது போய் காவாயில் போய் இழுந்து பிறந்து அப்படியே செத்துடுங்க. ரசிகன் மட்டும்தான் இந்த உலகை ஆள பிறந்தவன். ஏன்னா அவனுக்கு தான் எல்லாமே ரசிப்பான். கல்வியும் ரசிப்பான், கல்லையும் ரசிப்பான், இயற்கையும் ரசிப்பான், நிலவையும் ரசிப்பான், சாக்கடையையும் ரசிப்பான், தன்னை ரொம்ப ரொம்ப ரசித்துக் கொள்வான். அவனையே அவன் விரும்புவான். அவன் தான் ரசிகன். ஸோ அப்படி பார்க்க வச்ச இவங்க வந்து தீஸ் பீப்புள்ஸ் 1972களில் வந்து ஒரு ஆல்பம், ஃபர்ஸ்ட் ஆல்பம் ஒன்று வெளியிட்டாங்க. ஸ்வீடிஷ் பீப்புள் அவங்க. அப்படிதான். இப்போ ரொம்ப பயங்கரமாக எனக்கு தெரியாது. ஸோ வந்து அவங்க அந்த ஆல்பம் பேர் வந்து ரிங். அந்த ஆல்பம் பேர் வந்து ஏபா பீப்புள்ஸ் குரூப் பேண்ட் ரிங் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆல்பம் வெளியிட்டாங்க. செம்ம பயங்கர ஹிட் அந்த ஆல்பம். 1972 நினைக்கிறேன், சரியா தெரியல. ஆமாம், பயங்கரமான ஒரு ஆல்பம். அதில் வந்து ஒரு சாங் வந்து ரிங். அந்த ஆல்பம் பெயர் ரிங், டைட்டில். ஆமாம், அந்த ரிங் மீன்ஸ் வாட்னாக்க, I was sitting by the phone, I was wearing out alone, baby by myself, I'm sitting reading, wonder about you. அற்புதமான சாங். அப்புறமா நான் லிரிக்குங்க எடுக்கிறேன். லிரிக்குங்க சரியாக தெரியல. அப்போ அது ரிங். ஆமாம், ரிங் why don't you give me a call, ring the happiest sound of them all,
I was sitting waiting patiently. Won't you tell me that immediately? Oh, ring, ring. நான் இன்னொரு நாளைக்கு அந்த ரிலீக்ஸ் உள்ள போய் எடுக்கணும். நம்ம வரிகள் மறந்து போச்சு தெரியல. ஸோ அந்த அவங்க சம்மந்தப்பட்ட அதே வருடம் இல்லை, இந்த ஆல்பம் எப்போ வந்ததுன்னு கரெக்டாக எனக்கு தெரியல. இதுவும் அவங்க பாடல்களில் ஒன்று தான், அவங்க ஆல்பங்களில் வரக்கூடிய ஒரு சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். ஐ எம் கோயிங் டு சிங் தட் சாங் நவ். பெரிய இருந்தால் கேளுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நாட் கம்பல்சரியாக சம்திங் கம்பல்சரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரும் எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. பிடிச்சா பிடிக்காதான் போ, ஜஸ்ட் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த பாசம் கசம்லாம் ரொம்ப வச்சுன்னா அப்புறம் காலி ஆகிடுவேன். சரி, ஓகேவா? ஸோ அப்படியே அந்த சாங் உள்ளார போகலாம். ஓகேவா? ரெடியா? ரெடி. 1 2 3 4. I have a dream, a song to sing, to help me cope with anything. If you see the wonder of a fairy tale, you can take the future. Even if you fail, I believe in angel. Something good in everything I see. I believe in angel. When I need the time is right for me, I'll cross the stream. I have a dream. I have a dream, a fantasy to help me through reality. And my destination make me worth the whole, pushing through the darkness, still another mile. I believe in angel, something good in everything I see. I believe in angel. When I need the time is right for me, I'll cross the stream. I have a dream. I'll cross the stream. I have a dream. I'll cross the stream. I have a dream. I have a dream, a song to sing, to help me cope with anything. If you see the wonder of a fairy tale, you can take the future. Even if you fail, I believe in angel. Something good in everything I sing. I believe in angel. When I need a time is right for me, I'll cross the stream. I have a dream. I have a dream. I'll find a sea to help me through reality. And my destination make me worth the while, pushing through the darkness, still another mile. I believe in angel,
Something good in everything I see. I believe in angels. When I need the time is right for me, I'll cross the stream. I have a dream. I'll cross the stream. I have a dream. வா செத்துருப்பீங்களா என்னடா செத்துட்டீங்களா சாவலாம் போக கயிறு அவ்வளோ போட்டு கயிறு எடுத்துட்டு போய் தூக்கில் கயிறு போட்டு செத்துடுங்க ஓகே அனவே மாரியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸா திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங் ஐ லவ் திஸ் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நான் கத்துனேன்னா எனக்கு அது தெரியாது அந்த பாட்டில் உயிர் இருந்தா உயிர் இல்லையா எனக்கு அது தெரியாது எனக்கு எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு பாடணும்னு தோணுச்சு காலையில் உக்காந்தேன் இந்த பாட்டு எடுத்தேன் பாடினேன் இல்லை ஆயிரக்கணக்கான தப்புகள் இருக்கும் பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் நான் ஒன்றும் பெரிய பேண்டு இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஏபா பீப்புள்ஸ் இவங்க வந்து இப்போ யாருக்குறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 ஆல்பம் கிட்ட இவங்க வெளியிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆல்பம் எல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் வாங்கி மொத்த ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன் அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற எந்த ஒரு மியூசிக் டைரக்டரையும் சரி அது ஹிந்தி ஆகட்டும் கன்னடா ஆகட்டும் மலையாளம் ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் யார் ஆகட்டும்ப்பா இந்த ஆல்பம்ஸ் நான் சொன்ன ஒரு 30-40 ஆல்பங்கள் அவங்க விட்டுருக்காங்க எல்லா பாட்டையும் நீங்கள் கேட்டுட்டீங்க புதுசாக கேட்டுட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆளை கூட இந்த ஊரில் இருக்கிறவனை பாடகனாகவும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க மியூசிக் டைரக்டராகவும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க ஏன்னா களவாணி பிள்ளைங்க எல்லாம் எங்கெங்கே எதை களவாடினாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆமாம் நீங்களே கண்டுபிடிச்சலாம் ஓ இதுலேருந்து தான் இந்த பாட்டு எடுத்தாங்களா ஓ இந்த படத்துக்கு இதுலேருந்து தான் சுட்ட பழம் ஓகே அனிமே மாறியார் பாலிவுட் பீப்பிள்ஸ் மீண்டும் தொண்டை வலிக்குது கீழே வர கீழே ஓடலாம் ஸோ ஆமாம் வீசி சிப்பாரோ நாளைக்கு இன்னொரு வீடியோட பார்க்குறேன் எம்ஜிஆர் பாட்டு பாடணும்னு நினச்சேன் காலையில் பட் முடியல சரி பார்க்கலாம் ட்ரையா ஓகே பாய் Be strong, take care, stay blessed. Thank you.